முன் ஒரு காலத்தில் நரகாசுரன் என்றொரு அசுரன் இருந்தான். அவனுக்குப் பிறப்பின் போதே யாராலும் அவனை யுத்தத்தில் தோற்க முடியாது என்ற ஒருவரம் கிடைத்தது. அதனால் அவன் நாளுக்கு நாள் மிகவும் பெருமை கொண்டவனானான். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன், என்னை யாராலும் எதிலும் ஜெயிக்க முடியாது என்று ஆணவமாக நடந்து கொண்டான். அவன் வானத்திலும் நிலத்திலும் எல்லா இடங்களையும் கைப்பற்றி தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான். தேவர்கள் எல்லோரும் விஷ்ணு, சிவன், பிரம்மா போன்ற பெரிய தேவர்களிடம் சென்று உதவி கேட்டார்கள். அப்போது விஷ்ணு, இந்த அரக்கனை போரால் வெல்ல முடியாது. நம்மில் யாரும் அவனை அடக்க முடியாது. அறிவாலும் அமைதியாலும் மட்டுமே இவனை மாற்ற முடியும். இதற்கு ஒரே வழி விநாயகர் என்றார். விநாயகர் எப்போதும் நிதானமாக அமைதியாகச் செயல்படுவார். அவர் நரகத்திற்கே சென்று நரகாசுரனை நேரில் சந்திக்க முடிவு செய்தார். விநாயகர் புன்னகையுடன் நரகாசுரனிடம் சென்றார். நரகாசுரன் விநாயகரை சினத்தோடு பார்த்து, யார் நீ? உனக்கென்ன வேண்டும்? என்னை போதிக்க வந்திருக்கிறாயா என்று கேட்டான். விநாயகர், இல்லை, நான் உன்னிடம் சண்டையிட வரவில்லை. ஆனால் உன்னிடம் ஒரு சின்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றார். என்ன கேள்வி என்று நரகாசுரன் கேட்க, நீ எல்லோரையும் வெல்லக்கூடியவன், அதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் உன்னுடைய கோபத்தை உன்னால் வெல்ல முடியவில்லையே. நீ உண்மையில் சக்தி வாய்ந்தவன் என்றால் உன் கோபத்தை தாண்டி அமைதியுடன் இருந்து காட்டேன் என்றார். அந்த வார்த்தைகள் நரகாசுரனை உள்நோக்கிப் பார்க்க வைத்தது. அவன் மௌனமாகிவிட்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு, நீ சொல்வது உண்மை, நான் பலரையும் வென்றேன். ஆனால் என் கோபத்தால் என் உள்ளம் கரையாகிவிட்டது என்றான். அந்த நாளிலிருந்து நரகாசுரன் தன்னையே மாற்றிக்கொண்டான். அவன் யுத்தத்தை விட்டுவிட்டு அமைதியாக வாழத் தொடங்கினான்.